ஐயா வணக்கம். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் உங்ககிட்ட போன மாதம் வந்தேன். எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குன்ட்டு உங்ககிட்ட நான் ஃபோனில் பேசினேன். ஆக்சுவலாக நான் போன டிசம்பரில் உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன். நான் ஆல்ரெடி 2, 3 பேரை பார்த்தேன். ஆனால் எனக்கு என்னமோ அது அந்த நேரத்தில் கிளியர் ஆகுது. மறுபடியும் அது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி. இப்போது உங்ககிட்ட ஒரு நாள் ஃபோனில் பேசினேன். நீங்கள் எனக்கு வாங்க, இல்லை நீங்கள் இந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் என்ன செஞ்சேன், ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணேன். என் பேரை நீங்கள் சேவ் பண்ணி கரெக்டாக எனக்கு நீங்கள் தான் எனக்கு தெரியுது. அப்புறம் நான் சொன்னேன், நான் நேரில் பார்க்கணுன்னு வர சொன்னீங்க. பிளேஸ்க்கு வந்தேன். எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு கிளியர் ஆகும். நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னீங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், ஓகே அப்படின்ட்டு, இல்லை இப்போ வேணாம், பொருள் நான் தரேன், ஆனால் இன்னொரு 2-3 டேஸ் பூஜையில் வச்சு தரேன். நீங்கள் ஒரு 3 டேஸ் கழிச்சு மண்டே போல் வாங்க அப்படின்னு நீங்கள் மண்டே போல் வந்தேன். ஆனால் அன்றைக்கி ஃபஸ்ட் டே உங்களை பார்த்துட்டு போகும்போதே எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. என் 2 வீலரில் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே உடஞ்சி கலகலன்னு ஆடின்னு இருந்தது. அன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரு சிக்னலில் அப்படி போகும்போது அது கைண்டு வந்துருச்சு. என்னடா இது மறுபடியும் இப்படி ஏதோ ஆகுது அப்படின்னு. எனக்கு நிறைய ப்ராப்ளம். கரெக்டாக அது எடுத்தேன். பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷெட்டு, வெறும் 20 ருபீஸ் தான் வாங்கினா. ஸ்க்ரூ போட்டு செட் பண்ணி விட இத்தனை நாளாக அது எனக்கு ஆகலை. ஸோ எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. ஒரு மைண்டில் ஒரு தெம்பு கிடச்சிது. உடனே உங்களை நான் மெசேஜ் போட்டு விட்டேன். அப்புறம் மண்டே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போகிறேன். லெஃப்ட் காலில் செம்ம அடி. என்ன இது இப்படி அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போகிறேன். மறுபடியும் ஒரு அடி. அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை கரெக்டாக அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க. பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணவே விடலை. எத்தோ தடங்கள் வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெனஸ்டே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டேன். தேர்ஸ்டே எனக்கு எக்கச்சக்கமான ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருந்து, நீ ஏன் அங்கே போகிற, நீ ஏன் இதை செய்கிற, இது செய்கிறதுனால தான் உனக்கு இன்னும் அதிகமான அந்த ப்ராப்ளம்ஸ் உனக்கு வருது, நீ ஸ்டாப் பண்ண, பூஜை பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெகட்டிவான தாட்ஸ் நிறைய வந்தது. சரி, ஓரளவுக்கு மேலே நம்ம ஏற கட்டிடலாம், வேணாம் அப்படின்ட்டு முடிவே எடுத்துட்டேன். அப்போது அந்த பூஜைக்கு தேவையான சாமான்கள், அந்த வெத்தலை பாக்கு, அப்புறம் அந்த அந்த பூ, அப்புறம் பூ ஆல்ரெடி இருக்குது, வெல்லம், இதெல்லாம் அந்த நெய், இதெல்லாம் வாங்கணும். 11 o'clock இருக்கும். நான் போயிட்டுருக்கேன். திடீர்னு அப்பா ஃபோன் பண்ணி எனக்கு 2 லெமன் வாங்கினு வாப்பா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு, அந்த ஜூஸ் மாதிரி குடிக்கணும், கொஞ்சம் அசிடிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாருன்ட்டு ஒரு 11 o'clock போல் ஒரு பொட்டி கடையில் போய் நின்னேன். என்ன தோணுச்சுன்னு தெரில, வெத்தலை பாக்கு அந்த இது எல்லாமே அங்கேயே இருக்குது, வாங்கிட்டேன். ஸோ ஆண்டவன் என்ன செய்கிறான், அந்த நேரத்தில் நான் வேணான்ட்டு முடிவு பண்ண விஷயத்த நான் நாளைக்கு தேவையான பூஜை சாமான் எனக்கு வாங்கி வச்சு, ஒரு லெமன் வாங்கணும் அப்படின்றதுக்காக போனேன். நான் எனக்கு மைண்ட் என்ன ஆயிடுச்சு, வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அடுத்த நாள் காலையிலேருந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் நீங்கள் எடுக்கவே இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஃபோன் டக்குன்னு எடுக்க மாட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும், புரியுது. நான் ஒரு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய ஒரு பிஸியான ஷெடியூலில் நீங்கள் இருப்பீங்க. 12 to 5 கால் பண்ண சொல்லுங்க. சில நேரத்தில் வாய்ஸ் மெயில் போகும். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதுனால, இந்த ஃபோன் அட்டன் பண்ணாத போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு அதிகமான அந்த ஃபோர்ஸ் எனக்கு ஆக்டிவேட் ஆகுது. உங்கள் வாயால் ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock போல் ஃபோன் எடுத்து, ஸ்டாப் பண்ணாதீங்க, நெகட்டிவ் தாட்ஸ் இப்படி தான் வரும். நீங்கள் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா, சாரி, நீங்கள் பூஜை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க, இப்படி தான் வரும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த நெகட்டிவான எனர்ஜி தெய்வத்தை ஒன்றும் செய்யாது. உங்களை தான் அது என்ன பண்ண ஸ்டாப் பண்ண வைக்கும். ஏன்னா நம்ம தான் வீக்னஸ், தெய்வம் வீக்னஸ் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் எனக்கு கரெக்டாக கேட்ச் ஆயிடுச்சு. அந்த ஒரு வாரத்தை ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பேசுனீங்க. லைஃப் லாங் நான் சப்போர்ட்டாக இருப்பேன் ஜி, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க சார், நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. போய் அன்றைக்கி உட்காந்து செஞ்சேன். அன்றைக்கி செஞ்சுட்டு வெளியே வர ஒரு 1 or 2 hours எனக்கு 3 ரிசல்ட், நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ், 7-8 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு மார்னிங்கில் என்ன ஆகும், ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிடுவேன். அப்போது அங்கே டிஃபனும் இருக்கும். ஏதோ ஒரு ஞாபகம், சரி ஒரு டிஃபன் யாருன்னா ஏழைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமே, நம்ம செய்கிற, நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நம்ம கர்மா தான். நம்ம தாய் தகப்பனோ, நம்ம தாத்தா பாட்டி யாரோ நம்மளுக்கு இல்லை, எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம மேலே அந்த தப்பு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நடக்குது அப்படின்ட்டு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சாலும், அது நம்ம உணரணும் அப்படின்ட்டு, சரி நம்ம உணரணும், ஏழைங்களுக்கு யாருக்காவது நம்ம பசியார வாங்கி கொடுக்கலாம், அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நன்றி, அவங்களுடைய ஒரு மனசு சந்தோஷமானாக்கா
நம்மளோடது வந்து காரியங்கள் கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், நான் வாங்கிட்டேன். யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி 2 கால் இல்லை அப்படி நடந்து போனாங்க. கரெக்டாக எனக்கு என்னவோ அவங்களுக்காக தான் நான் வாங்கின மாதிரி தோணுச்சு. சாப்பிட்றீங்களா டிஃபன் சொன்னேன். பூரி கிழங்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி தான் ஒரு டீ சாப்பிட்டேன். இன்றைக்கி என்ன வாங்கலாம், இதே மாதிரி டிஃபன் வாங்கலாம், இன்றைக்கி யார் கொடுக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் அப்படியே போயிட்டு வந்து ஒரு வயசானவர், உடம்புல துணி இல்லை, வெறும் ஒரே ஒரு லுங்கி மட்டும் கட்டியிருந்தாரு. கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சிருந்தாரு, கொம்பு மாதிரி. இன்னொரு கையில் வந்து ஒரு பை ஃபுல்லாக துணி இன்னும் வச்சிருந்தாரு. அவன் கண்ணு தெரில போலகுது. ஐயா நீங்கள் டிஃபன் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டீங்களா, டிஃபன் கொடுப்பா, ஆனால் எனக்கு குடிக்க தண்ணி வேணும், அங்கே பக்கத்தில் ஒரு டேங்க்கில் போய் தண்ணி கேட்டாக்க தண்ணி கொடுக்க மாட்டேன்றான். அப்படியா, சரி நான் என்ன செஞ்சேன், ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி தரேன். பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு கொடுத்தேன். அவர் எப்படி கேட்டார்னா, சாப்பாடு நீ கொடுத்துட்ட, தண்ணி யார் கொடுப்பா அப்படின்ற மாதிரி உரிமையோடு கேட்டார். தண்ணி நானும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணேன், சரிங்க ஐயா வச்சுக்கோங்க, பார்த்து பத்திரமா போங்க, எனக்கு கண் தெரியாதுப்பான்னு சொன்னார். சரிங்க பார்த்து பத்திரமா போங்கன்னு சொன்னேன். சரி ₹1 இருக்கா, ₹1 இருந்தால் கொடு அப்படின்னு கேட்டார். ₹1 ஆமாம். எதுக்கு ₹1 கேட்குறீங்க, கரெக்டாக நீ கூட நான் ₹1 தான் வாங்குவேன், என் பழக்கம் அது அப்படின்னாரு. சரி ஏன்னா சார் நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த பூஜையில் வந்து ஒரு ₹1 காயினை வந்து மஞ்சள் தூணில் முடிச்சு வைங்க அப்படின்னு. அந்த ₹1 காயின் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. கரெக்டாக என் பாக்கெட்டில் ₹1 இருந்தது. அதை நான் கொடுத்துட்டேன். அது அப்படியே கண்ணுக்கிட்ட வச்சு ₹1 தானா இல்லை ₹2 அப்படின்னாரு. ₹1 தான் ஐயான்னு. சரி நீ போப்பா சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாச்சு. சரி நம்ம வேலைகள் முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. என்னன்னா இந்த நெகட்டிவான தாட்ஸு எந்தெந்த ரூபத்தில் வரும், மெயினாக எங்கேருந்து வரும்னா டவுட் அண்ட் ஃபியரில் வரும். சந்தேகமும் பயமும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான். எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பயம், எந்த விஷயத்தாலும் ஒரு சந்தேகம். அந்த டவுட் அண்ட் ஃபியர்லேருந்து வெளியே வரணும். இது ஒரு மனநோய் போல். ஆக்சுவலாக நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க ஒரு செய்வினையோ இல்லை ஏதாவது ஒரு சூன்யமோ செஞ்சிருந்தா அது வந்து வெளியேயும் உள்ளேயும் 2 பக்கமும் பாதிக்கும். நம்மளுக்கு ஃபைனான்ஸாக இருந்தாலும், நம்மளுக்கு காரியங்கள், நம்மளுடைய நல்லது எதுவாக இருந்தாலும் வெளியிலேருந்து பிரேக் பண்ணோம். உள்ளுக்குள்ளே நம்ம மனநிலையை வந்து பாதிக்க வைக்கும், உடல்நிலையை பாதிக்க வைக்கும். ஸோ இந்த தெய்வம் என்ன செய்யுது அப்படின்னா, வெளிப்புறத்துலேயும் கிளியர் பண்ணுது, உள்ளேயும் கிளியர் பண்ணுது. ஃபஸ்ட்டு மெயின் வெளியில் கிளியர் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம மனசை வந்து கிளியர் பண்ணுதுன்னு தான் நான் உணர்ந்தேன். மனசை எப்படி கிளியர் பண்ணுது அப்படின்னா, தைரியமாக இரு, ஒன்றும் இல்லை. அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே வந்து நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்தது. அதாவது என்ன வீடியோ அப்படின்னா, ஹூ ஆர் யூ, மனசாட்சி, சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நீ தான் அதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லும், அதான் அது நீ இல்லை அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பேசி பழகி நம்ம ஒன்றும் நம்ம உள்ளே போய் கிராஸ் பண்ணி உள்ளே போய் நம்ம சேர்த்துக்கிறது தான் நம்மளுக்குள்ளே நம்மளான்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபியராகவும் ஒரு டவுட்டாகவும் நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டா இதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோமா இல்லை ஒரு கரெக்டாக செஞ்சோமா இல்லையான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் அது ரிப்பீட்டடாக வந்து அது வரது வந்து நம்மளுக்குள்ளே நம்மளே செஞ்சுக்கிறது. இப்போது இந்த செய்வினை என்ன செய்யும்னா, நம்மக்கிட்ட எங்கே வீக்னஸ் இருக்கோ அங்கே தான் வந்து உட்காரும். எனக்கு அந்த தெய்வம் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னன்னா, ஒரு நெகட்டிவான தாட் வருது அப்படின்னா அது கூட நான் ட்ராவல் பண்ணிட்டே போவேன். இல்லை இது இப்படி இல்லையே, நீ ஏன் இது பேச்சு கேட்குறேன்னு எனக்கு அறிவு வருது, எனக்கு நாலேஜ் வருது. இல்லை இது வந்து இவன் வந்து என்ன சொல்கிறது, இவன் வந்து எனக்கு எதிரி, இவன் வந்து நான் இல்லை, இது வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தடுத்து ரைட் சைடில் இப்படி கூட்டு போகுது. பாசிட்டிவான தாட் வருது. அந்த தாட்டுக்கு பதில் கொடுக்கறது, அந்த தாட்டை வந்து செவிசாட்சி கேட்கறது, அதை லிசன் பண்ணுறது, அதுதான் வந்து நம்ம பண்ணுற மேஜர் மிஸ்டேக்கு. ஸோ எனக்கு என்ன விளங்கிச்சு ஆஃப்டர் 10 days, ஒரு கெட்ட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், நல்ல ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறான். அப்படின்னா கெட்ட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், நம்ம மேலே வந்து இப்படி இல்லை, நீ சரியில்லை, இப்படிதான் நீ பண்ணுறது எல்லாமே தப்பாயிடுச்சு அப்படின்ட்டு நம்மளை போட்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கிலீஷில் வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸ்பெல்னா மந்திரம்னு அர்த்தம். நம்மளுக்குள்ளேயே நம்மளுடைய மனசாட்சி வந்து தோக்க வைக்கிறது வந்து மந்திரங்களாக மாறி தப்பான எண்ணங்கள் என்ன செய்வோம், இந்த செய்வினைகள் செய்ய வைக்கும். ஆல்ரெடி நம்ம வீக்னஸாக இருக்கிறதுனால நம்மளை வந்து இன்னும் போட்டு நம்மளை டம்ப் பண்ணி மூலையில் உட்கார வச்சிடும். ஸோ இதுலேருந்து நம்ம எஞ்சி மேலே வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு. வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்ம சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். எனக்கு என்னென்னா, நான் ஒரு 21 days வந்து நான் இந்த வேலையை கரெக்டாக முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு என்னவோ 60% தான் எனக்கு கிளியர் ஆன மாதிரி இருக்குது. நேற்றோடு முடிஞ்சிச்சு. சார் ஃபோன் பண்ணேன், வெளியில் இருக்கேன் அப்படின்னாரு. திருப்பி ட்ரை பண்ணி அட்டன் பண்ணேன். சாரி, அவரோட பிஸி ஷெடியூலில் நானும் என்ன பண்ணேன், ஒரு டிஸ்டர்ப் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஆஸ் அ கைடாக குருவாக வந்து நான் அவர்கிட்ட தானே
தானே சொல்ல முடியும், அவர் தானே, நீங்கள் தானே எனக்கு சொல்கிறீங்க. ஸோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் பரவாயில்ல, தொல்லை பண்ணி நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நான் விஷயத்த வாங்கினேன். சரி, அந்த சேர்த்து வச்ச அந்த பூ இலை என்ன பண்ணுங்கள், கோயிலில் வடிச்சிருங்க, அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. மறுபடியும் நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அமைச்சிருக்கேன், இன்னும் நீங்கள் அதை பார்க்கல. அந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்கணும். கிழக்கு முகமாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது அந்த பிடிஎஃப்ல. கிழக்கு முகமாகனா கடற்கரை இந்த பக்கம்னா கடலில் நோக்கி தானே அந்த ஃபோட்டோ இருக்கணும், தாம்பூலத்தட்டு. அதை நீங்கள் எனக்கு இல்லை நான் ஆப்போசிட்டாக உட்காந்துருக்கேனா, எனக்கு கொஞ்சம் கரெக்டாக எனக்கு கைட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆனால் நான் ஒன்று நல்லா விளங்கிச்சு, உள் பிரச்சனை வெளி பிரச்சனை. உள் பிரச்சனைன்றது மனப்பிரச்சனை. இந்த கெட்ட எனர்ஜியை வந்து தெய்வம் தடுத்து விட்டுருச்சு. இப்போ நம்ம ஏஞ்சி மேலே வரணும். ஒருத்தன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அந்த அடிக்கிறவனை வந்து தெய்வம் அடிச்சு விட்டுருச்சு. இப்போ நம்ம ஏஞ்சி மேலே வரணும். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகணும், அதுக்கும் சப்போர்ட் பண்ணும், தெய்வம் செய்யும். எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து நான் இன்னும் 100% கிளியர் ஆகாதது காரணம், இப்போது நான் கேட்ட இத்தனை நாளாக நான் கேட்ட எல்லா வாய்ஸ் ரெக்கார்டும், கணவன் மனைவி பிரிஞ்சு போனது, லவர்ஸ் பிரிஞ்சு போனது, அப்புறம் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணது, ஒரு விஷயந்தான். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் இதுலேருந்து வெளியே வர கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்னுடைய செய்முறை எதனா தவறாக இருக்குதா, இல்லை நான் எதனா மிஸ் பண்ணிட்டேனா, இல்லை எதனால் இது இப்படி இருக்குது, இல்லை இதுவும் ஒரு வகையில் நல்லதா என்னன்ட்டு எனக்கு நீங்கள் சொல்லணும். நீங்கள் இந்த விஷயம்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 10 டேஸ்லேயே எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஐயா வந்தார், ₹1 வாங்கினார். இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு 1 வீக்லேயே நான் என்ன செஞ்சேன், ஒரு ஃப்ரைடே ஈவினிங் வந்து 6 o'clock 5:30 to 6 o'clock நான் பூஜையை முடிச்சுட்டு நல்லா கை எடுத்துட்டு வேண்டின்னு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு போல, அங்கே வந்து மணி சத்தம் கேட்குது, டிங் டிங் டிங். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய வேண்டுதல் தான் அங்கே நிறைவேறுது அப்படின்ற போல் அங்கே மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். எனக்கு இன்னொரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதனால் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு அனுப்புங்கன்னு சொன்னீங்க. எனக்கு என்னென்னா 21 டேஸில் என் மேட்ரு மொத்தமாக கிளியர் ஆகிடும், ஒரு கோர்வையாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன். சரி ஜி, நீங்கள் அப்படியே செய்யுங்க அப்படின்னு. சரி, இருந்தாலும் ஆஃப்டர் 21 டேஸில் நான் என்னுடைய ஒரு இதை வந்து நான் பதிவை போடுறேன். இதுக்கு நீங்கள் வந்து கேட்டுட்டு என் மேலே எதனா தவறு இருக்கா, இல்லை வேறு எதனா செய்முறையில் வந்து கரெக்ஷன் பண்ணணுமான்ட்டு நீங்கள் எனக்கு கொஞ்சம் கைடு பண்ணணும். என்னுடைய ரிசல்ட் 100% ரிசல்ட் வேணும். நான் உங்களை நம்பியிருக்கேன். அவ்வளோதான் சார், வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் தேங்க்யூ. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. 21 நாள் பூஜையில் வைத்து மந்திர உரு ஏற்றப்பட்ட 3500 ரூபாய் மதிப்புள்ள வசிய விபூதி வெறும் 390 ரூபாய்க்கு கிடைக்கும். வேணுன்றவங்க உடனே எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.